ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 434 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ டீம் ஜெராயான்கிற இந்த எபிசோடோட ரைட்ல போடுறாங்க. சொல்லாடே ஜெராயோட புக்கை கண்டினியூவா படிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸ்ட்ரேஞ்சான ட்ரெஸ்ல வந்த ஒருத்தன் அவன் வெப்பனால பாயிண்டட் பண்ணி நருட்டோ அடிச்சதுக்கு அப்புறம் அவன் அனுபவிக்கிற அதே வழியை நருட்டோவும் ஃபீல் பண்ணியிருக்கான். அவனோட சொந்த உடம்புலையும் படிப்பாங்க. கதைக்குள்ள போகும். ஈடான் என் சாபத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத, மொத்த ஷினோபி வேர்ல்டும் சபிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு பண்றான்னு கத்துவான். நருட்டோ ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்து ஹீடான் சிரிப்பான். பார்த்தா க்ளோனா இருக்கும். ஷாக் ஆவான். நருட்டோ ஜுமாக்கி பேரேஜ் பண்ணிட்டு இதுதான் என்னோட நருட்டோ ஜுமாக்கி பேரேஜ்பா நருட்டோ. சாஸ்கே இது என்னோட லைன்ஸ் பேரேஜோட சீப் இமிடேஷன் பா. நருட்டோ என்னடா சொன்னேன்பா, ஆர்கியூ பண்றது நிறுத்துங்கன்னு சக்குரா. நருட்டோ அதுவும் சரிதான்ட்டு ஹீடான் கிட்ட போய் ககாஷி சென்சே எங்கன்னு கேட்பான். ஹீடான் யாருக்கு தெரியும், அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உதவுறதுக்கு எங்களை ஹையர் பண்ணியிருக்கதா சொல்லுவான். நருட்டோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆங்கவும் ஹீடான் இந்த சபிக்கப்பட்ட ஷினோபி வேர்ல்ட்ல ஹோப்னே ஒன்னு கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண. இங்க இருக்கல சீரியஸ் பெயின் மட்டும்தான், அதனாலே உனக்கு ஆன்சர் சீக்கிரமா கொடுக்கலான்னு ஃபிகர் பண்ண. ஆனான்பா. நருட்டோ ஷாக் ஆவான். என்னன்ட்டு சாஸ்கே உன்னால ஹேண்டில் பண்ண முடியற எதிரி மைண்ட்ல நினைக்கிற நருட்டோன்பா. நருட்டோ செம கடுப்பாவான். அப்படியே யாஹிகோவை காட்டுவாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கிரேட் டோட் ஸ்பிரிட் ஆஃப் மவுண்ட் மியோபோக்குவால ட்ரைன் செய்யப்பட்டவங்க. அவரை டோட் சைஜ்னு சொல்லுவாங்க. நாங்க ஹிடன் ட்ரைன் ட்ரியோ, நாங்க டீம் ஜெராயான்னு அழைக்கப்படுறவங்க. எங்களை ஞாபகத்துல வச்சுக்கங்க, எங்க பிரசன்ஸையும் தெரிஞ்சுக்கங்கன்பா. டீம் ஜெராயா வாட்டு ஷாக் ஆவாங்க. சிக்கமாரு லெஜெண்டரி சனின்ல ஒருத்தரான்னு கேட்பான். ஈனோ ரொம்பவும் அழகான மென்மையான பொண்ணுங்கெல்லாம் பார்த்த ஒரே செகண்ட்ல மனசை பறி கொடுக்குற ஜெராயாவான்னு கேட்பா. சோஜி அப்புறம் ஹிடன் லீஃப்ல இருக்க எல்லா பர்சனும் அட்மையர் பண்ணக்கூடிய பர்சன், அப்புறம் மோஸ்ட் டிசையர்டு மாஸ்டர் லிஸ்ட்ல டாப் ரேங்க்ல இருக்கவரான்னு கேட்பான். இதை படிக்கிற சொன்னாலே செம கடுப்பாவாங்க. சிக்கமாரு டீம் ஜெராயாவான்பா. யாஹிகோ ஆக்சுவலா நாங்க அகாட்சுகி, இது கூலா ஒன்றும் இல்லை, அதனால எங்க 3 பேர்த்தையும் டீம் ஜெராயான்னு ஞாபகம் வச்சுக்கங்கன்பா. சிக்கமாரு அப்படின்னா நீங்க ஜெராயாவோட ஸ்டூடெண்ட்ஸான்னு கேட்பான். யாஹிகோ என்ன சொல்ற, அப்ப லீஃபை சேர்ந்த நீங்க மட்டும்தான் அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணுமான்னு கேட்பான். இல்ல நான் அப்படி சொல்லின்மா சிக்கமாரு. யாஹிகோ உன்னோட ஆட்டிடியூட் என்ன செம்ம கடுப்பேத்திருச்சு. என்ன சொல்ல வர, நாங்க ஹிடன் லீஃபை சேர்ந்தவங்க இல்லைங்கிறனால நாங்க ஷினோபியே இல்லையா, 5 கிரேட் நேஷன்ஸ்லயோ இல்லாத 5 ஹிடன் வில்லேஜஸ்ல இல்லாதனாலன்னு கேட்பான். சிக்கமாரு நான் அப்படி ஒன்னும் சொல்லலைன்பா. யாஹிகோ எங்க வில்லேஜ் ஒன்றும் பெரிய ஃபேன்சி வில்லேஜ்லாம் இல்ல, ஆனா நாங்க உங்க அளவுக்கு சிறப்பானவங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எங்க பிரசன்ஸை தெரிஞ்சுக்கங்கன்பா. அட்டாக் பண்ணுவாங்க. பேப்பர் ஃப்ராகோட டங் யூஸ் பண்ணி ஈனோவை பிடிப்பாங்க. சப்ஸ்டிடியூஷன் பண்ணிருப்பா. சிக்கமாரு ரொம்ப தூரம் பின்னால போயிட்டு பேப்பர் பாம் கட்டின குணாய் வச்சு அடிப்பான். ஃப்ராக் அழிஞ்சிரும். 3 பேரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. யாஹிகோ சிக்கமாரு தாக்குவான். சோஜிக்கு பின்னால நாகட்டோ இருப்பான். ஈனோக்கு எதிராக கொனான் நிப்பா. பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி தாக்குறத ஈனோ தடுப்பா. யாஹிகோ சிக்கமாரு சேஸ் பண்ணிட்டு எல்லா நேரமும் ஹிடன் லீஃப், ஸ்டோன், சாண்ட் அண்ட் கிளவுட் எப்பெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ போர் புரியுறாங்க. அப்புறம் நாங்க எங்கேயும் போக வழி இல்லாம இதுக்கிடையில மாட்டிக்கிறோம். எங்க தாய்நாடு அழிச்சு நாசம் பண்ணப்படுது. அப்புறம் நீங்க எங்க சஃபரிங்க பத்தின கவலையே இல்லை உங்களுக்குன்பா. நாகட்டோ வின்ஸ்டைல் கேல் பாம் பண்ணுவான். சோஜி எஸ்கேப் ஆவான். யாஹிகோ சிக்கமாரு அட்டாக் பண்ணும்போது சிக்கமாரு தடுத்துருவான். ஆனா நாங்க மீள்வோம். அப்புறம் நாங்க அந்த கசப்பை எங்களை பின் தங்க வைக்க விட மாட்டோம். நாங்க தொடர்ந்து முன்னேறுவோம். சுதந்திரம் தான் டீம் ஜெராயோட இலக்கு. டேபிள மொத்தமா திருப்புவோன்பா. சிக்கமாரு ஆசுமாவை மற்றவங்களையும் கடத்தின காரணம் தானா, நல்லா தான் பேசுற, நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியுதுன்பா. சிக்கமாரு ஃபோர்ஸ் கொடுக்கவும் யாஹிகோ பின்னால போயிருவான். ஆனா ஹிடன் லீஃப்ல இருக்க ஆசுமா அப்புறம் மற்ற எங்க காம்ரேட்ஸை எதுக்காக கேப்சர் பண்ணீங்கன்னு தான் புரியலின்பா. யாஹிகோ எப்ப பார்த்தாலும் லீஃப் லீஃப் லீஃப்னு இந்த உலகம் என்ன லீஃபை சுத்தி சுழலுதான்ட்டு அட்டாக் பண்ணுவான். சீரியஸா எனக்கு தான் பிரேக் பண்ணணும்பா. சிக்கமாரு டீம் 7 காட்டுவாங்க. திடீர்னு பின்னால இருந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரிங்ஸ் கிரவுண்ட்ல இருந்து வரும். இந்த பக்கம் திரும்பவும் ஹீடான் எஸ்கேப் ஆயிருவான். க்ளோன்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டு ஏண்டா கடவுளோட இறை தூதரைவே உதைக்கிறியாடான்ட்டு சபிச்சுட்டு போவான். சக்குரா வந்து ஸ்ட்ரிங்ஸ் கேப்சர் பண்ண வரப்ப சக்குரா பயப்படுவா. நருட்டோ குனாய் வச்சு அட்டாக் பண்ணுவான். சாஸ்கே ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு பண்ணுவான். ஸ்ட்ரிங்ஸ் திரும்ப கிரவுண்ட் குள்ளே போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ். சக்குரா நீ ஓகேவான்னு கேட்பா நருட்டோ. சக்குரா சாஸ்கேக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு கட்டுப்பிடிப்பா. நருட்டோக்கு மனசே இருக்காது. சாஸ்கே எப்படி இருக்க சிச்சுவேஷனை பார்த்தா மற்ற டீம்ஸ் இதே மாதிரி தான் மாட்டிருப்பாங்க போலன்பா. சக்குரா சரி நீ சொல்றது சரிதான், நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பா. சாஸ்கே சீக்கிரம் நம்ம அவங்களோட சேர்றதான் பெட்டர், ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்பான். கடுப்போடவே இல்லைன்னு நருட்டோ. டீம் ஆசுமாவை காட்டுவாங்க. இவங்க சேஸ் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஈனோ இங்க என்ன நடக்குதுன்பா. சோஜி நம்ம போக விரும்புற டைரக்ஷன்ல நம்மள போக விடாம பிளாக் பண்றாங்கன்பா. சிக்கமாரு இவங்க நம்மள வழி தவற வைக்கிறாங்க போலன்பா. கடைசியா யாஹிகோ அட்டாக் பண்றப்ப சிக்கமாரு தப்பிச்சு போவான். டீம் ஆசுமா ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. 3 பேரும் ஷாக்ல பாக்குறப்ப யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஈனோ அவங்க நம்மள சேஸ் பண்ணலின்பா. இந்த ஸ்ட்ரிங் கைண்ட் ஆஃப் திங் வந்துச்சுலையா கிரவுண்ட்ல இருந்து, அதெல்லாம் காகுசுவோட ஜுட்சு தான். ககாஷியை தூக்கிட்டு போவான். ஹீடான் காகுசுவை கூப்பிட்டு எதுக்காக நான் செஞ்சுட்டு இருந்த வேலையில இடையூறு செஞ்ச அந்த பசங்களை லார்ட் ஜாசினுக்கு சாக்ரிஃபைஸா நான் ஆஃபர்
ஆஃபர் பண்ணியிருப்ப அந்த டைம்லன்பா. காகுசு நம்ம ஒன்றும் அதுக்காக கான்ட்ராக்ட் செய்யப்படல, விஷயத்தை மொத்தமா சொதப்பியிருப்ப. சிம்பிளா டீம் கேப்டன் லெவல்ஸ்ல இருக்கவங்களை பிடிக்காதான் நம்மளோட வேலை, பொடியினங்களை கொள்றதுக்குலாம் காசு கிடைக்காதுன்பா. ஹீடான் பணத்தை மட்டுமே சுத்தி இந்த உலகம் சுழல்றது இல்ல, நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம எப்படி லிவிங்கை பயன்படுத்துவன்பா. நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாத லக்ஸுரி லைஃப் அது, நம்ம செய்யற எல்லா விஷயத்தையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்பா. ஹீடான் நிஜமாவா நீ அப்படி பேசுறப்ப ஹாஷா இருக்குன்பா. எக்ஸிட் பாயிண்ட் கிட்ட வரவும் காகுசு கக்காஷி ஹீடான் கிட்ட தூக்கி போட்டு, இவனை நீ பாத்துக்க, ஒளிச்சு வச்சுக்க, மற்ற டீம் கேப்டன்ஸை நான் போய் தூக்கிட்டு வரட்டு போயிருவான். சீரியஸ் அவ டே வெயிட் பண்றான்ட்டு கத்திட்டு செம்ம கடுப்புல இருப்பான் ஹீடான். டீம் ஆசுமா டீம் ஜெராய சண்டை போட்ட இடத்துக்கு வந்திருப்பாங்க. டீம் குரோனாய் அக்கமாரு கொலைக்கவும் கீபா எனக்கும் ஷிகமாரு மற்றவங்களோட வாசனை லைட்டா தெரியுது, கூடவே இன்னொரு 3 பேர் இருந்திருக்காங்கன்பா. ஹினாட்ட கிரவுண்ட் செக் பண்ணிட்டு கொஞ்சம் மொமெண்ட்ஸுக்கு முன்னாலதான் சண்டை போட்டிருப்பாங்க போலன்பா. ஷீனோ அவங்க சண்டை போட்டே நகர்ந்திருக்காங்க, எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க மூவ்மெண்ட்ஸ் அப்ப டெல் சைன்ஸை போட்டு போயிருக்காங்கன்பா. கீபா ஷிகமாருவும் மற்றவங்களும் ஓகேவா தான் இருப்பாங்க, ஏன்னா ரத்த வாசனை எனக்கு வரலன்பா. சீக்கிரம் அவங்க கிட்ட போலான்பா. ஹினாட்டா கிளம்புவாங்க. டீம் ஆசுமா ஒரு வில்லேஜ் கிட்ட போயிருப்பாங்க. ஈனோ வில்லேஜ் அன்பா சோஜி, ஆனா ஏதோ சரியா படலின்பா, இவ்வளவு பெரிய இடத்துல யாரும் இல்லாத மாதிரி இருக்குன்பா. ஈனோ ஷிகமாரு அவங்க நம்மள இங்க இழுத்துருக்காங்கன்பா. சோஜி என்ன செய்யறதுன்னு கேட்பான். ஈனோ டீம் குரோனாய்க்கு வெயிட் பண்ணலான்பா. ஷிகமாரு அவங்க நமக்கு ட்ராப் செட் பண்ணி நேரத்தை கடத்த வைக்க பார்க்கலாம், நம்ம எவ்வளவு அதிகமா சண்டை போடுறோமோ அதான் பெட்டர்ன்பா. சரின்பாங்க. டீம் 7 காட்டுவாங்க. சாஸ்கே நமக்கு எதிரியோட பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது இன்னும், அதனால மற்றவங்களோட ஃபர்ஸ்ட் சேர்றது தான் நமக்கு நல்லதுன்பா. நருட்டோ எதுக்கு நீ ஆர்டர்ஸ் கொடுக்குறேன்னு கேட்பான். சாஸ்கே நம்ம கேப்டன் மிஸ் ஆயிட்டார்ல, டெசிஷன்ஸ் எடுக்கல, அடுத்து இருக்க பெஸ்ட் குவாலிஃபைட் பர்சனோட பேசதானே கேட்கணும்பா. சக்குரா நான் ஒத்துக்கிறேன். சாஸ்கே நம்ம கிளாஸ்லயே டாப்பர், அப்புறம் நீ நம்ம கிளாஸ்லயே லாஸ்ட்ன்பா, என்னமோ உன கிராஜுவேட் ஆக அலோவ் பண்ணிருக்காங்கன்பா. சாஸ்கே அதுவும் அவங்க அப்பா ஹொக்காகவே இல்லாம இருந்தான்பா. நருட்டோ செம கோவப்படுவான், என்னடா சண்டை போடணும்னு பாக்குறேன்னு கேட்பான். சாஸ்கே இது இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, யார் பெட்டர்னு ப்ரூவ் பண்றதுக்கு இது வாய்ப்புன்பா, அதையும் பாத்திரலான்பா. நருட்டோ 2 பேரும் சட்டையை பிடிச்சுக்குவானுங்க. சக்குரா 2 பேரும் நிறுத்திக்கங்கன்பா. நருட்டோ திரும்ப என் முன்னால இப்படி பேசுற வேலையை வச்சுக்காதேன்பா. சாஸ்கே நீ அதை சென்ஸ் பண்ணலையான்னு கேட்பான். நருட்டோ என்னன்பா, யாரோ வர மாதிரி இருக்கும், கார்ட்ல நிப்பாங்க, பார்த்தா டீம் காய். நருட்டோ அப்படி சிரிச்சுட்டு கைஸ் நீங்க ஓகேவான்னு கேட்பான். சாஸ்கே காய் சென்ஸ் எங்கன்னு கேட்பான். இல்லையா எல்லாம் சீக்கிரமா நடந்து முடிஞ்சிருச்சு, காய் சென்ஸே மிஸ் ஆயிட்டாருன்பா. சாஸ்கே கக்காஷி சென்ஸையும் காணாம போயிட்டாருன்பா. அவர் அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ எடுத்துட்டு போன மாதிரியான சயின்ஸ் தான் இருக்குன்பா. சக்குரா 10 அதேதான், கருப்பா ஸ்ட்ரிங் மாதிரி ஏதோ ஒரு ஆர்கானிசம் வந்து காய் சென்ஸேவை அப்படியே கிரவுண்ட் குள்ள எடுத்துட்டு போயிடுச்சுன்பா. சக்குரா அதேதான் எங்களையும் தாக்குனதுன்பா. எஜி எதிரியோட சண்டை போட்டீங்களான்னு கேட்பான். சாஸ்கே அவங்க ஹையர் பண்ணப்பட்டதா சொன்னாங்கன்பா. நருட்டோ நம்ம சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்தலான்பா. சாஸ்கே அவசரப்படாதேன்பா. நருட்டோ ஆனான்பா. நெஜி அண்டர் கிரவுண்ட்ல சக்ரா ஃப்ளோவை பார்த்தேன், காய் சென்ஸை மிஸ் ஆகிறதுக்கு முன்னாலேன்பா. ஷாக்கா வாங்க நெஜி, நாங்க அந்த சக்ராவோட சோர்ஸை பின் பாயிண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம், கண்டிப்பா மற்ற டீம்ஸும் பக்கத்தால தான் இருக்கணும்பா. சாஸ்கே எல்லாத்துக்கும் முன்னால நம்ம எல்லாத்தோடையும் ரீ குரூப் ஆகிறது தான் நல்லது, பேஸ் கேம்பை செட்டப் பண்ணலான்பா. நருட்டோ செம்ம கடுப்புல இருப்பான் மனசுக்குள்ள, கக்காஷி சென்ஸுக்கும் மற்றவங்களுக்குலாம் என்ன ஆச்சு உனக்கு தெரியல, நாங்க இப்படிப்பட்ட விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்றோம்னு கடுப்புல இருப்பான். டீம் ஜெராயாவை காட்டுவாங்க. நாகட்டோவை சிங்கிள் ஃப்ரேம்ல காட்டுவாங்க. நெஜினி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட ரீ குரூப் ஆகணும், சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆசுமா அண்ட் குரோனாய் ஸ்டேட்டஸை காய் சென்ஸை காணாம போறதுக்கு முன்னால அவரோட கான்சியஸ்னஸ் போயிருச்சுன்பா. சேம் இதே தான் கக்காஷி சென்ஸுக்கும் நடந்துச்சுன்பா. சாஸ்கே ஏன் அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் போயிருக்குன்னு கேட்பான். நருட்டோ கக்காஷி சென்ஸை காணாம போறதுக்கு முன்னால ஷினோபி ஹகேஹாவை பார்த்தாருன்பா. நெஜி ஷினோபி ஹகேஹாவோட பவுடரி ஸ்கேல் அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல வந்து சக்ராவோட ஃப்ளோ ஒன்னுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கான பாசிபிள் இருக்கு, நம்ம போல இருக்கவங்க மேல ஒர்க் ஆகாத ஜுட்ஸுவா இருக்கலாம், ஜோனினை மட்டும் அஃபெக்ட் பண்ற மாதிரின்பா. சக்குரா ஆனா ஷினோபி ஹகேஹாவோட ஸ்கேல்ஸ் ஒன்னும் டாக்ஸிக் இல்லையன்பா. நெஜி எனக்கு அந்த ஜுட்ஸு எப்படி வேலை செய்யலாம் தெரியல, ஆனா நான் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்பா. இது போலன்ட்டு ஸ்பெஷல் மேட் குணாயை காட்டுவான். சாஸ்கே என்னன்ட்டு ஷாக் ஆவான். சக்குரா அது லார்ட் 4ோட குணாயின்பா. நருட்டோ என்ன நடக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ கண்டுபிடிச்ச அதே குணாயமா இருக்கே சக்குரான்னு கேட்பான். நெஜி இல்ல, இது காய் சென்ஸை கேப்சர் செய்யப்பட்டப்ப அவர் விட்டதுன்பா. சாஸ்கே 2 ஜொனின் கிட்ட லார்ட் 4 இந்த குணாயை கொடுத்தாரு மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக, இதை நம்ப முடியல. அந்த வகையில பார்த்தா எதிரியே இதை நோக்கத்தோட தான் கீழே போட்டு போயிருக்காங்கன்பா. நெஜி நிறைய ஜுட்ஸு தெரிஞ்ச கன்சிடரபிள் நாலேஜ் உள்ள பர்சன் தான் இதை பண்ணிருக்கணுமான்னு கேட்பான். சாஸ்கே ஒருவேளை லார்ட் 4ோட குணாயை பத்தின ரகசியம் தெரிஞ்சவங்க பண்ணிருக்கலான்பா. அப்பனா நம்ம சீக்கிரம் மற்றவங்களோட போய் சேர்றதா நல்லதா இருக்கும்பா. நெஜி 10 டீம் குரோனாய் அவங்களோட லொகேஷனை அக்யூரேட்டா பின் பாயிண்ட் பண்ணிருப்பாங்கன்பா. நெஜி நானும் ஒத்துக்கிறேன்பா. 10 ஒன்ஸ் நம்ம அவங்கள பார்த்தா ரெஸ்கியூ பண்ணலாமான்னு கேட்பா. சாஸ்கே இல்ல வில்லேஜுக்கு தெரியப்படுத்தலான்பா. நெஜி அதேதான், ரெஸ்கியூ பண்றதுக்கான ஆத்தரைசேஷன் இல்லைன்பா. நருட்டோ மனசுக்குள்ள திரும்பவும் ரூல்ஸா, கிராமத்துல இருந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் காத்திருக்கலாம் நேரம் இல்ல, நான் யார் சொல்றதுலயும் கேர் பண்றதா இல்ல, அவங்கள நான் ரெஸ்கியூ பண்ணுவேன்னு திங்க் பண்ணுவான். டீம் ஆஸ்மாவை காட்டுவாங்க. சோஜி ஸ்மெல் பண்ணிட்டு ஏதோ டெலிஷியஸான சாப்பாட்டு வாசனை வருது, வேணா நம்ம வில்லேஜுக்குள்ள போய் உழவு பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பான். இன்னும் என்ன சீரியஸா பேசுறியா, எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டும் தைமாடா, உன் வயிறு கூப்பாடு போடுறனாலேன்பா. சோஜி சிரிச்சிட்டே நீ சொல்றதும் சரிதான் தோணுதுன்பா. ஷிகமாரு அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க பாருங்கன்பா. 2 சின்ன பசங்க போவாங்க. ஷிகமாரு அவங்கள ஃபாலோ பண்ணலான்பா. அஷிடாபா கோமிச்சியை கூப்பிட்டு கென்டாவை கூட்டிட்டு வந்துடலான்பா. இதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கென்டா செத்துருன்பா. வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. முதல்ல எதுக்குடா கென்டாவை விட்டேன்னு சொல்லி கேட்பான் கோமிச்சி. ஆனா அதுங்கும் போது எதுவுமே நடக்கலன்ட்டு போய் பாப்பாங்க கென்டாவை. டெடிபேர் கோமிச்சி சாரி கேட்பான். அஷிடாபா இதே போல திரும்ப விட்டுட்டு போக மாட்டேன்பா. இதெல்லாம் டீம் ஜெராய ஒளிஞ்சு இது பாப்பாங்க. யாஹிகோ இவங்களை பார்த்தா நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு, மற்ற நேஷன்ஸோட வார்ல மாட்டப்பட்டிருக்காங்க, பயந்தோடுறாங்கன்பா. கோனான் நம்ம ஸ்ட்ராட்டஜியால எந்த வில்லேஜும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் நம்ம எவாக்குவேட் ஆக சொன்னதுன்பா. யாஹிகோ அட்டச்சா, இப்போ நமக்குமே பேஸ்ட்ல இந்த ஹிடன் லீஃப் அண்ட் ஹிடன் சாண்டுக்கும் இப்ப இருக்க நமக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு கடுப்பாவான். நாகட்டும் அவன் பேரண்ட்ஸோட ஒளிஞ்சு இருந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். கோமிச்சி ஓடிட்டு அஷ்டாபா சீக்கிரம் வாட சண்டை ஆரம்பிச்சிட போறாங்கன்பா.
இருப்பான். இதோன்ட்டு வரவும் கரெக்டா டீம் மாசமா உள்ள என்ட்ராவாங்க. இதை பார்த்து டீம் ஜிராயா ஷாக் ஆவாங்க. சோஜி ஸ்டெப்ஸ் வைக்கவும் பசங்க பயந்து பின்னால போவாங்க. ஷிகமாரு நீங்க எந்த கிராமத்தை சேர்ந்த பசங்களான்னு கேட்பான். ஈன முன்னால வந்து மற்றவங்க எங்க போனாங்கன்னு சொல்றீங்களா ப்ளீஸ்னு கேட்பா. இன்னும் பயப்படுவாங்க. இங்க பாருங்க எங்களை பார்த்து பயப்படணும்லாம் அவசியம் இல்ல, நாங்க ஸ்கேரியான பர்சன்லாம் கிடையாதுன்னு பயணும். அப்பவும் பயந்து பின்னால போவாங்க. ஷிகமாரு அந்த பசங்க பக்கத்தால போறப்ப நாகட்டோக்கு பாஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அவன் அம்மாவை கொண்டிருப்பாங்க. அவங்க அப்பா ஷினோபிஸை தடுத்துட்டு நாகட்டோ இங்க இருந்து ஓடிருன்னு இருப்பாரு. அப்படியே உட்காந்துருப்பான். சீக்கிரம் போடான்னு பாரு கொண்டிருப்பானுங்க. நாகட்டோ அழுதுருப்பான். அந்த பாஸ்ட் ஒரு சுழற்சி மாதிரி வந்து போகும். ஷிகமாரு எங்களை போலவே 2 பசங்க ஒரு பொண்ணுன்னு இன்னொரு குரூப் இருக்கு, அதை பாத்தீங்களான்னு கேட்பான். ரொம்ப பயந்து நடுங்குவாங்க. ஆன்கார்டுக்கு வருவாங்க. பார்த்தா யாஹிகோ அட்டாக் பண்ண வருவான். குனாய் வச்சு தாக்குவான் ஷிகமாரு. யாஹிகோவை காப்பாத்த நாகட்டோ பயங்கரமா கத்துவான். புஷ் பண்ணும் போது எப்படி அந்த ஃபோர்ஸ் இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயம் காக்கராகும். அதிக சேதம் ஏற்படும். கோனான் நாகட்டோவை தடுப்பா. இந்த மொத்த பில்டிங்குமே ரொம்ப டேமேஜ் ஆகும். கோமிச்சின்ட்டு அஷிடாபா அவனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பயப்படுவான். கோனான் அந்த குழந்தைகன்பா நல்லது கிளன்பா யாஹிகோ. நாகட்டோ வாய்ப்பு இல்லை, இதை நான் செஞ்சனான்பா. பில்டிங் இடியதுல பசங்க அப்படியே கீழே விழுவாங்க. கோமிச்சி அஷிடாபா அண்ட் கென்டா 2 பேர்த்தையுமே டைட்டா பிடிச்சிருப்பான். மொத்த பில்டிங் இடிஞ்சு பயங்கர பொழுதியாகும். நருட்டோ அதை நோட் பண்ணிட்டு அது என்னன்னு கேட்பான். அது கிராமத்துல இருந்து வருதுன்னு சாஸ்கே. ஐஜி அது எனிமியா இல்ல நம்ம டீம்ல யாராவது சண்டை போட்டு இருக்காங்களான்னு கேட்பான். நருட்டோ கிராமத்துக்குள்ள சீரியஸ் என்னமோ நடக்குதுன்பா. அக்கமாரு குலைக்கும். என்னட்டா அந்த கிராமம் மேப்ல மார்க் பண்ண வில்லேஜ் தானு கேட்பா. ஷிகமாரு மற்றவங்களோட சென்ஸும் அதே பக்கம் தான் வருதுன்பா கீபா. 2 பேரும் போயிருப்பாங்க. ஷீனோ நம்ம அங்க சீக்கிரமா போயாகணும், ஏன்னா அங்க இருந்து வர அந்த புழுதி ஏதோ பெருசா நடக்குதுன்னு சிம்பலைஸ் பண்ணுதுன்பா. என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வர ஷீனோன்பா கீபா. ஷீனோ இருங்க, ஒரு பர்சன் பேசுறப்ப கேட்கணும்டா, அதுக்கு காரணம் வெயிட் பண்ணுங்கடான்ட்டு பின்னாலே ஓடுவான். ஷினோ பீஸா இருக்க இவங்க மட்டும் தப்பிச்சிருப்பாங்க, அந்த பசங்க மாட்டிருப்பாங்க. நாகட்டோ தானே இதை பண்ணா. கில்ட்ல ஃபர்ஸ்டா காப்பாற்ற போவான். யாஹிகோ கோனானும் பின்னாலே போவாங்க. நம்மளும் காப்பாற்ற போயானோன்ட்டு ஈனோ அண்ட் சோஜி ட்ரை பண்ண போவாங்க. ஷிகமாரு தடுத்துருவான். இல்ல வேணான்னு. ஏன்னு கேட்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டிங்கிற எபிசோட தானே நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.